முன்பெல்லாம் சூரியதாபினி என்ற ஊற்றினை வழிபடுவது வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த சூரியதாபினி ஒரு சிறு குமிழியாக மண்ணுக்குள் இருந்து எழுந்து கொண்டிருக்கும். தொலைவிலிருந்து நோக்குகையில் அது செந்நிற உடல் கொண்ட விலங்கின் விழிக்குமிழி என்றே தோன்றும். அக்குமிழி அணுகிய பின்னரே அது குன்றாது குறையாது கூடாது எழுந்து கொண்டிருக்கும் ஊற்றென தெரியும். ஆகவே இது விழிச்சுனை என்றே அழைத்தனர். இங்கே அரிதாக நிமித்தகர்களும் விண்ணுளாவிய வழிபடும் யோகியரும் ஒழிய பிறர் எவரும் செல்வதில்லை. விழிச்சுனையிலே கர்ணன் தன் புதல்வர்களுடன் நிமித்தகர் நற்சொல் வேண்டி வழிபடச் சென்றான். சூழ்ச்சியால் இந்திரனை எதிர்கொண்டான். தந்தையே, நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? இவ்விடத்தில் நாம் காணும் காட்சிகள் யாவும் மனித உலகத்திற்கு அப்பாற்பட்டவையாக தோன்றுகிறது. கூறுங்கள் தந்தையே, இது எத்தகைய இடம்? கேள் திவிபதா, இது விழிச்சுனை என்னும் கதிரோன் ஆலயம். தந்தையே, இங்கிருக்கும் நீர் இனிமையானது என நெடுங்காலமாக உற்சாகப்பட்டு வருகிறதே. இதன் இனிமை ஓர் மெல்லுணர்வு என்றும் கூறுவார்களே, அவை யாவும் மெய்தானா தந்தையே? ஆம் மைந்தர்களே, இச்சுனையை 7 முறை வலம் வந்து நீரள்ளி தலையில் விட்டு உடற் தூய்மை செய்து இங்கிருக்கும் 7 வண்ண மலர்களை பறித்து கதிரவனின் முன் படைத்து சுடரேற்றி வணங்கி மீள்வது இங்கு வருபவரின் வழக்கம். கண்களை மூடிக்கொண்டு கை நீட்டி பறித்தாலே 7 வண்ண மலர்கள் கை நிறைய வந்து சேரும். 7 வண்ண பறவைகள், 7 வித கனிகள், 7 நிற தளர்கள், 7 ஒளி கொண்ட கற்கள் இங்கே சூழ்ந்திருக்கின்றன தந்தையே. இங்குள்ள மண்ணும் 7 வண்ண கீற்றுகளாக விரித்த பட்டாடையின் அலைமடிப்பு போல தெரிகிறதே. அதோ விழிச்சுனை. ஆம், விழிச்சுனையே. உம்பர்குல கோவே, இங்கெழுந்தருளாயே. ஓம் ஓம், இங்கெழுக இங்கு எழுக. செஞ்சுடரே வாழ்க, சூரியனே வாழ்க, வெளிச்சமும் வெம்மையும் தருகிறீர், உலகோர் உண்ண விளைவிக்கிறீர், மலரில் மனம் வீசுகிறீர், வெய்யோனே வாழ்க, பூமியின் விழியே போற்றி, விழிச்சுனையே போற்றி. ஓம் ஓம் ஓம். இது என் நல்லூழ் என எண்ணுகிறேன். உத்தமரே, இந்த காலையில் தங்களை நோக்கி விளிமங்கலம் கொள்ளும் பேறு பெற்றேன். நீ பொன்றா புகழ் பெறுவாய். உன் குலம் இங்கு அரியணை வீற்றிருக்கும். உன் கொடிவழியினர் பாரத வருஷத்தின் அனைத்து அரசவைகளிலும் முதலிடம் பெறுவார்கள். இந்நிலத்தில் வில் தொடுபவர் உன்னையும் வாழ்த்திவிட்டே கல்வி தொடங்குவர். இங்குள்ள சொற்களில் நீ அழியாமல் என்றும் இருப்பாய். வில் வீரர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு கணமேனும் நீ என திகழ்ந்து மீள்வர். என்றும் இரு. ஆம், அவ்வண்ணமே ஆகுக. புகழ் பெறுக, என்றும் பெயர் நிலை கொள்க. உத்தமரே, தங்கள் வாழ்த்து சொல் பெற்றேன். இத்தருணத்தில் தங்களுக்கு பரிசிலென அளிக்க என்னிடம் எதுவும் இல்லை. இங்கு வரும்போது விழிகள் அன்றி அணியேதும் உடலில் இருக்கலாகாது என்ற நெறி இருப்பதால் அவ்வண்ணமே வந்தேன். தாங்கள் என் குடிலுக்கு வருவீர்கள் என்றால் தாங்கள் விளைவது அனைத்தையும் அளிப்பேன். நான் உன்னை இந்த நீரில் பார்த்தபோது நீ அணிகலன்கள் அணிந்திருப்பதை கண்டேன். பொற்கவசமும் மணி குண்டலங்களும் கொண்டிருந்தாய். ஆம், என் உடலை பிறர் அவ்வாறு நோக்குவதை நான் அறிந்திருக்கிறேன். இதுவரை நான் அவற்றை முழுமையாக கண்டதில்லை. அது கனவு அல்லது விழிமயக்கம் என்றே உணர்ந்துள்ளேன். சென்று அச்சுனையில் நோக்குக. அவ்வாறு அணிகலன் தெரியுமெனில் அதை எனக்கு கொடையென அழி. தந்தையே, திவிபதா பொறு. அவ்வாறே, அப்படியே அளிக்கிறேன் உத்தமரே. அங்கநாட்டரசே, அந்த கவச குண்டலங்களின் மதிப்பை நான் அறிவேன். அதை எனக்கு பரிசில் எனக் கொடு. அந்தணன் பரிசில் கொள்வதாக இருந்தால் அது வேதச் சொல்லுக்கு நிகரானதாகவே இருக்க வேண்டும். சில தருணங்களில் எளிய கூழாங்கல்லோ ஒரு பருக்கை அன்னமோ கூட வேதத்தை நிகர் செய்யும். சில பொழுது பேரரசர்களின் கருவூலம் தேவையாகும். இத்தருணத்தில் இங்கு என் சொல்லுக்கு நிகரானது இக்கவச குண்டலங்களே. ஆகவேதான் உன்னிடம் அதை கோருகிறேன். அதை கொடையென அழி. உன் மைந்தர்களை எண்ணுவாய் என்றால் நீ பிரிதொன்றை அளிக்கலாம்.
அந்த மணிக்குண்டலங்களையும் பொற்கவசத்தையும் நீயே வைத்துக் கொள்ளும் வழி அது. உன் புகழையும் உன் மைந்தர் புகழையும் வாழ்த்தி நான் சொன்ன சொற்கள், அவற்றை எனக்கே கொடையென அளி. இங்கு நான் ஓதிய வேதத்திற்கு அதுவும் நிகரே. அந்தனரே, தந்தையின் புகழும் இழுக்காலத்தில் அவர் கொல்லவிருக்கும் அழிவின்மையும் எதன் பொருட்டும் விடப்பட வேண்டியவை அல்ல. ஆம் தந்தையே, தாங்கள் காவியங்களில் என்றும் திசைக்கதிராக நிலை கொள்ள வேண்டும். அந்தனரே, வீரன் வில் தொட்டு எடுத்து முதல் ஆசிரியரை வணங்கும் போது தலையில் கை வைத்து அவர் சொல்லும் முதல் வாழ்த்துளியே புகழ் பெறுக என்றுதான். புகழ்தான் இங்கு வாழும் ஒவ்வொரு வீரனும் கனவிலும் கணந்தோறும் விளைவது. எதன் பொருட்டேனும் வீரர்கள் புகழை அளிப்பார்களா? ஆம், புகழின் பொருட்டெனில் வெற்றியையும் அளிப்பார்கள். எதை எனக்கு அளிக்க வேண்டும் என்பது உன் தெரிவே. உத்தமரே, நீங்கள் கோரியதை கொள்க. இத்தருணத்தில் அவ்வழியா வேத சொல்லுக்கு நிகராக என்னிடம் ஒன்று இருப்பது நிறைவளிக்கிறது. இதன் பொருட்டே தெய்வங்கள் இதை எனக்கு அளித்தன போலும். இவ்வாறு ஒரு இறுதி கொடையை அளிக்கும் நல்லூழ் எமக்கு அமைந்தது இறையருள். என் மூதாதையர் சொல், ஆசிரியரின் வாழ்த்து. நான் செல்வத்தை கைகளால் தொடுவதில்லை, அவற்றை அந்த நீரில் இடுக. நான் வேதக் கொடைச்சொல் உரைத்து அவற்றை விண்தேவர்களுக்கு ஆகுதியாக்குகிறேன். இந்த செவ்வொளி பொழுதில் அனலும் நீரும் ஒன்றே. ஆம், அவ்வாறே. கொள்க கொள்க கொள்க. உன் கவசமும் குண்டலங்களும் உன் தந்தையான சூரியனுக்கே அளிக்கப்பட்டன. வேள்வியில் அளித்தவற்றை தேவர்கள் மறுக்கவியலாது என்பதனால் அவன் அதை கொண்டான். கதிர் மைந்தனே, ஈன்று எழுந்த அன்னை பசு அதுவரை தன்னுள் அமைந்த கன்றை காத்த கருப்பையும் நச்சு கொடியையும் உண்பது போல இது இயல்பானது. நீ அளித்தவற்றை உரிய தேவனுக்கே அளித்து நான் மேலும் வேத பயன் கொண்டவனானேன். அதன் பொருட்டே மீண்டும் உன்னை வாழ்த்துகிறேன். என்றும் இருப்பாய், ஒளிவரை பாரத வருஷம் மேல் நின்றிருப்பாய். ஆம், அவ்வாறே ஆகுக. தந்தையே, நீரில் தெரிந்த தோற்றத்தை கண்டீரா? வந்தது எவரென நான் அறிந்தேன். ஆம் ரிஷசேனா, நானும் நீரில் அவரை பார்த்தேன். அந்தனர் உருவில் வந்தது அந்த தேவர்களின் தலைவனான இந்திரனே. அப்படியெனில் தந்தையே, சூழ்ச்சியால் தங்களிடம் உள்ள கவச குண்டலங்கள் பறிக்கப்படுகின்றன என அறிந்திருந்துமா அவற்றை தாங்கள் அழித்து விட்டீர்கள்? திவிபதா, இல்லை என்று வருபவருக்கு திறன் அறிந்து கொடுப்பது அல்ல கொடை. கொள்ளும் பொருளையும் கொடையாக கொடுப்பதே சிறந்த கொடை என்பதை அறிவாயாக. அறிவிலி அறிவிலி, உன்னை போல் அறிவிலியை நான் இதற்கு முன் கண்டதில்லை. ஆசையாலும் விளைவாலும் அறிவிலாது ஆனவர்கள் உண்டு. ஆணவத்தால் அறிவிலி ஆனவன் நீ. உன்னை என்னவென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? அள்ளி அள்ளி கொடுத்து அனைத்துமின்றி அழிய நீ யார் யோகியா? அன்றி விண்ணில் இருக்கும் மெஞ்ஞானத்தை தேடிச் செல்லும் துறவியா? சல்லியரே, தங்கள் சினம் எனக்கு புரியவில்லை. புரிந்ததென்று உன் விழிகளில் காண்கிறேன். நீ சற்று முன் அளித்ததென்ன? சொல் மூடா, அளித்ததென்ன? வேதம் ஓதி கொடை நோக்கி நின்ற இளைய அந்தனர் ஒருவருக்கு அவர் கோரியதன் பொருட்டு நான் என் கவசத்தையும் குண்டலங்களையும் அளித்தேன். அதுவே அத்தருணத்தில் இயல்வது. எவரை கேட்டு அவற்றை அளித்தாய்? சொல், எதன் பொருட்டு அளித்தாய்? அதை அளிக்க உனக்கு என்ன உரிமை? உன் தந்தை எதன் பொருட்டு உனக்கு அதை அளித்தார் என்று தெரியுமா? அவர் ஒப்புதலின்றி நீ அதை எப்படி கொடையளிக்கலாம்? நம் முன்னோராலும் நம்மை விட பெரியவர்களாலும் நமக்கு அளிக்கப்பட்டது என்பதனாலேயே இங்குள்ள எதுவும் நம்முடையது அல்ல. நம்மை விட இளையோரும் நம்மை விட அறத்தோரும் அதை பெரும் தகுதி கொண்டவராயின் அதை அளிப்பதே முறை. தத்துவம் பேசுவதற்கு நான் வரவில்லை. இப்படி சொல் மடக்கி பேசும் அளவிற்கு நான் அறிவுள்ளவனும் அல்ல. நான் மலைமகன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன், நீ செய்வது அறிவின்மை. உன் உயிரை எப்பொருளும் இன்றி களத்தில் மாய்த்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறாய். ஆம்,
நீ செய்ததற்கு அது ஒன்றேதான் பொருள். உனக்கு இங்கே உறவுகள் பொருட்டல்ல, கடமை பொருட்டல்ல, உன் ஆணவம் ஒன்றே பொருட்டு. என்ன செய்து விட்டாய் நீ? என்ன என்று உணர்கிறாயா? சல்லியரே, இது அறிவின்மை எனின் அவ்வாறே ஆகுக. என் முன் கை நீட்டி நின்றிருக்கும் அந்தனர் ஒருவருக்கு அளிக்க இயலாமல் ஒரு செல்வத்தை பேணினேன் எனின் இதுவரை நான் அளித்தவற்றுக்கெல்லாம் என்ன பொருள்? நான் அளிப்பது அவர் அங்கு ஓதிய வேதத்திற்கு நிகராக அமைய வேண்டும் என்பது நெறி. அதை முடிவு செய்ய வேண்டியவர் அவர்தான். நான் அதில் என்ன பேரம் பேசியிருக்க கூடும்? அது சூழ்ச்சி, வெறும் போர் சூழ்ச்சி. உன்னை அழிப்பதற்காக அவர்கள் வகுத்த கீழ்நெறி. ஆம், அறிவேன். அவர் உண்மை உருவை நான் நீரில் கண்டேன். பிறகென்ன? இந்திரன் உன் தந்தை உனக்களித்த காப்புகள் அனைத்தையும் உன்னிடம் இருந்து திருடி இருக்கிறான். இன்றைய போரில் நீ எக்காப்புமின்றி நின்றிருக்க போகிறாய். உன்னை இன்றே கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள். அது என் ஊழெனின் அவ்வாறே ஆகுக. இன்றைய போரில் என் வெற்றி எவ்வண்ணம் என்பதை நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒன்று நோக்கின் இது நன்றே. அரிய அம்புகள், மூதாதையரின் சொற்கொடைகள், தெய்வ காப்புகள் எதுவுமின்றி என் தோல் வலிமை மட்டுமே கொண்டு களத்தில் தனித்து நிற்கப் போகிறேன். நான் களத்துக்கு கொண்டு செல்ல இருப்பவை அனைத்தும் நானே ஈட்டிக் கொண்டவை. ஆகவே நான் பெறும் வெற்றி முற்றிலும் என்னுடையதே. மூடா மூடா, நீ போரிடப் போவது அர்ஜுனனிடம் அல்ல, அவன் தனியன் அல்ல. யானையின் கையில் இருக்கும் கதையுடன் போரிட முடியாதென்று ஒரு சொல் உண்டு. யானையின் முழு படையும் அக்கதையில் இருக்கின்றதென்பதை நீ உணரவில்லை. இது ஊழியின் ஆடல் போலும். இன்று காலை வரை உன்னை எவரும் வெல்ல இயலாதென்று நம்பினேன். கதிர்மைந்தனை வெல்லும் மானுடர் எவரும் இங்கில்லை. இன்று ஒரு வேளை போர் முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்படியொரு அறிவின்மையை ஆற்றி நீள்வாய் என்று எண்ணி இருக்கவே இல்லை. நீ இவ்வண்ணம் களத்திற்கு செல்வதைப் போல் பிழை வேறில்லை. அவன் இந்திரனின் மைந்தன். தன் மைந்தனை வெல்லச் செய்ய தந்தையே வேதம் வழியாக மண்ணிறங்கி வந்திருக்கிறான். நீ உன் தந்தையை அலை, நிகழ்ந்தவற்றை சொல். இன்னும் பிந்தவில்லை. உடனே ஒரு வேதியரை நான் அழைத்து வருகிறேன். நாம் தெய்வங்களுடன் நாற்களமாட வேண்டியது இல்லை. சல்லியரே, இனி எதற்கும் பொழுதில்லை. அதை நீங்களும் அறிவீர்கள். நாம் போருக்கு எழுந்தருள்வதே உத்தமம். ஆம், இந்த யோசனைகள் யாவும் வீண் மடமையே. நான் தேரில் இருக்கும் வரை எவரும் உன்னை வெல்ல முடியாது. இறுதியாக ஒரு அறிவுரை சொல்கிறேன். நீ உரைத்தது போல் நீ களத்திற்கு கொண்டு செல்ல இருப்பது நீ ஈட்டிக்கொண்ட கொடைப்பயன்கள். அவை உன்னை காக்கும். உன் கொடைப்பயன் உன்னை சூழ்ந்து நிற்க வேண்டும். உனக்கு அழிவின்மையை அது அளித்தாக வேண்டும். இல்லையேல் இப்புவியில் மானுடரை காக்கும் அறம் என்று ஒன்றை நிறுவிய தெய்வங்கள் பொருளற்றவர்கள் ஆவார்கள். எரியும் பந்தம் ஒன்றை கையிலேந்தி இருளுக்குள் செல்வது போல் நீ என்னை கூட்டிக்கொள். நான் உன்னுடன் இருப்பேன். தெய்வங்களே, நன்று. தாங்கள் உடன் இருப்பது என்னை நம்பிக்கை கொள்ளச் செய்கிறது. நான் வெல்வேன். பொறுத்திருங்கள் சல்லியரே. போர்க்கவசம் அணிந்து வில்லேந்தி வருகிறேன். பிரம்மத்தின் சுடர்வே அனல். அனல்களே இப்புடவியை சமைத்திருக்கின்றன. 5 வகைகளில் அறியப்படுவதனால் அவ்வனல் வெளி 5 அனல் எனப்படுகிறது. புடவியை ஆள்பவை 5 அனல்கள். அன்று காலை கர்ணன் தன் விஜயத்தை எடுத்தபோது அதை சூழ்ந்து 5 அனலவன்களும் ஒளிக்கதிர்களாக விரிந்திருப்பதை கண்டான். அப்போரில் அவர்கள் தன்னுடன் வருவார்கள் என்று உணர்ந்தான். ஆனால் பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தம் சென்ற வியாசரால் நகரத்தை அளந்து தனக்கான ஆளுமையை அமைத்திடும் பொழுது நாகர்கள், கருடர்கள், அசுரர்கள், ராட்சசர்களை போரிட்டு மாய்த்தனர். நாகங்களால் அலங்கரிக்கப்பட்ட போகவதி நகரத்தில் இருந்து ஒருவளாய் தப்பி பிழைத்த யக்ஷினி கர்ணனின் உதவி நாடினாள். கொடை வள்ளலாம் கர்ணனும் உதவுவதாக வாக்களித்தான். போருக்கு முன் கர்ணனை எதிர்பட்ட யக்ஷினி ஒளியுடன் ஒழுகி வந்து அவன் முன் சொலித்தாள். எனக்களிக்கப்பட்ட ஒரு சொல் எஞ்சியுள்ளது என்றாள்.
எங்கள் குலம் அச்சொல்லை நம்பித்தான் பாரத வருஷமெங்கும் காத்துள்ளது என்றாள். இனியும் அவனிடம் எஞ்சியிருப்பதுதான் என்னவோ. கர்ணா, கொடை வள்ளல் என்று உலகத்தாரால் போற்றப்படும் பெரும் வள்ளலே, எங்களை அறிவீரோ? பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை அமைக்கும் பொருட்டு காண்டவ வனத்திற்கு நெருப்பு மூட்டினர். அதில் காண்டவ வன வாசிகளான அனைத்து உயிர்களும் நெருப்பிற்கு இரையாகினர். பாண்டவர்களுக்கு வழி நடத்த யாதவ கிருஷ்ணன் உள்ளான் என்பதையும், அவர்கள் சொர்க்கவாசிகளால் அறியப்படக்கூடிய புகழும் வல்லமையும் படைத்தவர்கள் என்பதையும் அறிந்தே உம்முதவியை நாடினோம். அவர்கள் தேவர்களாலும் அசுரர்களாலும் யக்ஷர்களாலும் வெல்லப்பட முடியாதவர்கள். ஆகவேதான் சூரிய புத்திரனான உம்மை நாடி வந்தோம். இந்த மண்ணில் அவை அமர்ந்து கொள்கை கொண்டு மணிமுடி அணிந்து குலம் பிறந்த அனைத்து அரசர்களுக்கும் எதிராக எழுந்த சூதர்களின் வஞ்சம். உங்கள் வஞ்சம் எம்மை காக்கும் என்று எண்ணினோம். தாங்களும் எங்களுக்காக அவர்களை அழித்து எங்கள் குலம் காப்பேன் என்று வாக்களித்தீரே கர்ணா. உம்மை அறிவேன் யக்ஷினி. இக்கணத்தில் என்னிடம் என்ன கோருகிறீர்கள்? அர்ஜுனனால் அழித்து அலைக்கழிக்கப்பட்ட நாங்கள் கோருவது அழிவின்மை மட்டுமே. ஆனால் தங்களிடம் இனி எஞ்சுவதென்ன? எங்கள் குலத்திற்கு நீங்கள் அளிக்க உங்களிடம் மிஞ்சுவதென்ன? சற்று முன் எந்தை இங்கு சொல்லிச் சென்றார். என்னில் இப்போதிருப்பது கொடைப்பயன் என்றும் அதற்காக தெய்வங்கள் அணி நிற்கும் என்றும். அதை அளிக்கிறேன். அது என்றும் உன்னுடன் இருக்கட்டும். உங்கள் குலம் அழிவின்மை கொள்ளும். எந்த போரிலும் உங்களுக்கு துணையாக தெய்வங்கள் இறங்கி வரும். அறிக, இங்கிருக்கும் அனைத்து தெய்வங்களுடனும் நீங்களும் இருப்பீர்கள். ஆழிவண்ணன், அனல்வண்ணன், நான்முகன், யானைமுகன், ஆறுமுகன், முப்பெரும் தேவியர், இங்கு வேதமென வணங்குவோர் எவராயினும் நாகங்களையும் வணங்குவர். உங்கள் குலம் பாலில் நெய் என பாரத வருஷத்தில் அனைத்து குலங்களிலும் கலந்து உறையும். இல்லை என்ற சொல்லறியாத வள்ளலே, தாங்கள் எமக்களிக்கவிருப்பதன் மேன்மை அறிவீரா? ஆம் யக்ஷினி. உன் படம் தூக்கி இந்நிலம் தொட்டு ஆணையிடுக. என்னிடம் பெற்றுக்கொண்ட இந்த கொடை பயனுறும் என்றும், என் நிலையிலும் இது எவராலும் நாகர்களுக்கு மறுக்கப்படாதது என்றும். ஆணை, ஆணை, ஆணை. அளித்தேன், அளித்தேன், அளித்தேன். பெற்றுக்கொண்டேன் அங்கரே. இச்சொல்லால் நாகர்குலம் என்றும் இந்நிலத்தில் அழியாது நீடிக்கும்.
சொல்லில் ஒளி குறையாது வாழும் எங்கள் நினைவுகளில் நாகபாசனம் என்று நீங்களும் நின்றிருப்பீர்கள். கார்கடல் ஒளி கொண்டது போல் பாரத வருஷத்தில் உமது புகழ் ஒருபோதும் குன்றாது பெருகி நிறைந்திருக்கும். ஆம், அவ்வாறே ஆகுக. அறிக, இப்புவியில் பிறந்தவர் கதிர் மைந்தன் கர்ணன். கருநீர் யமுனையில் செந்தாமரை ஒன்றின் மைந்தன் என தோன்றியவன். விண்ணூர்போனின் குதிரைகளால் கண்டெடுக்கப்பட்டவன். தேரோட்டியின் மைந்தன் என்றானவன். விரி தோளும் சுடர் விழியும் கொண்டு விழ்தேர்ந்து நிகரில்லாதவனாக களம் நின்றவன். புகழ் சேர்த்து களம் பட்டான். விழிநீர் வார வீரர்கள் வாழ்த்தி நிற்க, சூதர்கள் புகழ்பாடி நிற்க விண் புகுந்தான். அவனை வான்வீதியில் எதிர்கொண்டான் தந்தை. மைந்தா, மானுடர் அளித்த அனைத்தையும் பெற்றுக்கொண்டாயல்லவா, அவற்றை காட்டுக என்றான். இரு வெறுங்கைகளையும் விரித்து அவன் சொன்னான், இல்லை தந்தையே, எதையும் பெற்றுக்கொள்ள தோன்றவில்லை எனக்கு. இப்புவியில் நான் ஏற்கும் அளவுக்கு ஏதுமில்லை. நான் அழித்து கொண்டே இருந்தேன், அனைத்தும் அழித்து மீண்டேன். புன்னகையுடன் செஞ்சுடரோன் தன் மைந்தனை அள்ளி நெஞ்சோடு அணைத்தான். ஆம், நீ என் மைந்தன். என்னில் பிறந்ததால் பிரிதொன்று உன்னில் எழாது. வள்ளல்களால் வாழ்கிறது இப்புவி.